ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சை மீனூஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஆந்திரா ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை பார்க்க போகிறோங்க. வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சத்தூள்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நான் வச்சுருக்கிறேன். தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்குறேன். அதில் ஒரு 4 பச்சை மிளகாவை நீளத்தில் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதுக்கடுத்து சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படி எதுவுமே நம்ம முழுசாலாம் போடவே வேண்டாங்க. நம்ம லாஸ்ட்டாக என்னென்ன பொடி சேர்க்கலாங்க தான் நான் சொல்கிறேன். இப்போ ஓரளவு நல்லா வதக்கியாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றேன். அதோட பச்சை ஸ்மெல் நல்லா போகணும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பச்சை மிளகா 2 சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சிக்கன், அதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாங்க. இந்த சிக்கன் ரெசிபி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா ஆந்திராவில் இருக்காங்க. அந்த அக்கா பேர் தனலட்சுமி. அந்த அக்கா தான் எனக்கு இது சொல்லி கொடுத்தாங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சப்பாத்தி கூட ரசம் சாதத்தை கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவையான பொருட்களை பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, அதுக்கப்புறம் அதே ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சின்ன ஜீரகம், அதுக்கப்புறம் மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவு, மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் அளவு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் மல்லி இலை கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளுக்கு காரம் வேணுன்னா கூடுதலாக நம்ம மிளகாய்த்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு கம்மியாக சேர்த்துருக்குறேன். இப்போ மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அப்படியே வேக விட்டுடலாம். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். திரும்பவும் நம்ம இதை மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும். இதேமாரி கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை மூடி போடணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். இதேமாரியே செய்யணும். தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை இதில். ஏன் அப்படின்னா நம்ம மூடி போடும்போது அந்த சிக்கன்லேருந்தே நம்மளுக்கு தண்ணி வரும். இப்போ அது ஓரளவு ட்ரை ஆகி வந்திருக்கு. சிக்கன் ஓரளவுக்கு பாதி அளவு வெந்திருக்கு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி பழத்தை பாதியாக கட் பண்ணி இது மாதிரி திருப்பி போட்டு நான் வச்சு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுறேன். கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு இதை ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். இந்த தக்காளி பழத்தை நம்ம உடைச்சிலாம் விட வேண்டாம். அதுலேயே நல்லா மூடி போடும்போது நல்லா வெந்து சூப்பராக வந்துடுங்க. அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா மல்லி இலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி போட்டுட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதேமாதிரியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம செய்யணும். இதில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால கொஞ்சம் மிளகாத்தூள் கூட நான் இதில் சேர்த்துருக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இதில் மிளகுத்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நல்லா மூடி போட்டுடுறேன். இது மாதிரியே கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடணும். அப்புறம் ஓப்பன் பண்ணி வைக்கணும். ஃபைனலாக இது ஓரளவு நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடி போடாமல் ஓப்பன் பண்ணி வச்சு இது நல்லா கொஞ்சம் வேக விடணும். அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் ஃப்ரை ஆந்திரா ஸ்டைலில் செம்மையாக காரசாரமாக ரெடி ஆகிருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ரசம் சாதத்தோட சப்பாத்தி கூட சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய்.